நம்ம வீட்டு அக்கா, தங்கச்சி வந்து ஒரு ஆபாசமா உடை அணிஞ்சு நம்ம வந்து பொது வெளியில வந்து நம்ம வலம் வர சொல்லுவோமா? இந்த ஆபாசமா உடை அணிஞ்சு போகக்கூடிய பெண்கள நிச்சயமா அந்த சமூகம் வந்து ஒரு தப்பான பார்வைய தான் பார்க்கும். பெண்கள் மிக கீழ்த்தரமா என்ன பண்றாங்க? ஆபாசமா உடை அணிஞ்சு அந்த நிகழ்ச்சி ஃபுல்லா சுத்தி, சுத்தி, சுத்தி வராங்க. பசி அப்படிங்கிற வார்த்தையே காம பசியா முன்னிலைப்படுத்தி அவங்க 2 பேரும் வந்து உரையாடிக்கிறாங்க. அப்ப அவருக்கு இதுக்கு என்ன சம்மந்தம்? அவர் ஏன் வந்து இந்த கேஸ் ஃபைல் பண்ணி நிகழ்ச்சிய வந்து தடை பண்ணணும்? அவர் என்னதான் கேஸ் ஃபைல் பண்ணாலும் இதுவும் ஒரு விதமான அரசியல் நோக்கத்துல தான் அவரும் கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காரு. ஹாய் வியூவர்ஸ். என்னதான் நாங்க வந்து ஊடகத்துறையில ஒர்க் பண்ணாலும், இந்த ஊடகத்திலயும் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் வந்து குறைபாடு இருக்கு. அததான் உங்க முன்னாடியே முன்னிலைப்படுத்தி சொல்லப் போறேன். நேரடியா நம்ம நிகழ்ச்சிக்கு போயிடலாம். பிக் பாஸ் பத்தி தான் நம்ம சொல்லப் போறோம். இன்னைக்கு வீட்ல இருக்கக்கூடிய குழந்தைகள், பெரியவங்க எல்லாமே பார்க்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி எது அப்படின்னா பிக் பாஸ் தான். ஆனா இந்த பிக் பாஸ் எப்படி கொண்டு போறாங்க? ஒரு ஆபாசமாவும், ஆபாச வார்த்தையை முன்னிலைப்படுத்தி, ஆபாச காட்சிகளை முன்னிலைப்படுத்தி தான் பிக் பாஸ் வந்து நிகழ்ச்சி நடத்திக்கிட்டு இருக்காங்க. இது நாட்டுக்கு சாதகமா, பாதகமா? நிச்சயமா பாதகம் தான். விஜய் பாருவும், கமருதீனும் ஒரு விஷயங்கள முன்னிலைப்படுத்தும்போது, பசி அப்படிங்கிற வார்த்தைய முன்னிலைப்படுத்தி பேசுறாங்க. அதுக்கு விஜய் பாரு எனக்கு ரொம்ப பசிக்குது அப்படிங்கிறேன். கமருதீன் வாங்க வெளியில போய் ஏதாவது சாப்பிடலாம். ஈவினிங் சாப்பிடலாம், நைட்டு, மதியானம் அப்படின்னு வார்த்தை வந்து நீண்டு நெடிய போய்க்கிட்டே இருக்கு. ஆனா, பசி அப்படிங்கிற ஒரு வார்த்தைய வந்து நமக்கு பசின்னா என்னன்னு தெரியும். நார்மலா வயிறு பசி அப்படிங்கிறது. ஆனா, பசி அப்படிங்கிற வார்த்தையே காம பசியா முன்னிலைப்படுத்தி அவங்க 2 பேரும் வந்து உரையாடிக்கிறாங்க. இது எந்த அளவுக்கு நல்லதா போகும் அப்படிங்கிறது தெரியல. நிச்சயமா பிக் பாஸ் நிகழ்ச்சி வந்து இந்த சமூகத்துக்கு ஒரு சீர்கேடான நிகழ்ச்சி தான் நம்மளால பார்க்க முடியும். அப்போ இந்த மாரி விஷயங்கள் தொடர்ச்சியா போகும்போது தான் பிக் பாஸ் நிகழ்ச்சி மேல வந்து ஒரு கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. யார் அப்படின்னா, மத்திய இணை அமைச்சர் எல் முருகன் தான் என்ன பண்ணியிருக்காருன்னா, பிக் பாஸ் நிகழ்ச்சிய தடை பண்ணணும். தமிழ்நாட்டுல வந்து ஒரு சீர்கேடான ஒரு நிகழ்ச்சி, மக்கள தவறான முறையில வழிநடத்தக்கூடிய நிகழ்ச்சி எது அப்படின்னா, பிக் பாஸ் அப்படின்னு சொல்லி கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காரு. அப்ப அவருக்கு இதுக்கு என்ன சம்மந்தம்? அவர் ஏன் வந்து இந்த கேஸ் ஃபைல் பண்ணி நிகழ்ச்சிய வந்து தடை பண்ணணும்? அப்போ இந்த நாட்டுல நடக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள் வந்து அவரோட தலையீடு இருக்கணும் அப்படிங்கிறது அவர் நினைக்கிறாரு. அவர் என்னதான் கேஸ் ஃபைல் பண்ணாலும், இதுவும் ஒரு விதமான அரசியல் நோக்கத்துல தான் அவரும் கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காரு. அப்ப தொடர்ந்து இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சியில விஜய் பாரா இருக்கட்டும், இல்ல அப்படின்னா பலூன் அக்காவா இருக்கட்டும், இன்னும் இருக்கக்கூடிய ஒரு சில குறிப்பிட்ட லேடீஸா இருக்கட்டும், எல்லாருமே வந்து ஆபாசமா தன்னோட தோற்றத்த வந்து வெளிக்காட்டுறாங்க. அப்போ மக்கள் மத்தியில வந்து பிக் பாஸ் நிகழ்ச்சியே வந்து ஒரு ஆபாசம் நிறைஞ்ச ஒரு நிகழ்ச்சி தான் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்துல எல்லாருமே பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. தொடர்ச்சியா அடுத்தடுத்து வரக்கூடிய பிக் பாஸ் சீசன் எல்லாமே வந்து ஒரு சண்டை சச்சரவா தான் போயிட்டு இருக்கு. அப்போ இத வீட்ல உட்காந்து ஒரு குடும்பமா பார்க்கக்கூடிய நபர்கள் எல்லாமே என்ன நினைப்பாங்க அப்படின்னா, இதே மாரி நம்மள வந்து சண்டை போடணும் அப்படிங்கிற மனநிலைமையில தான் இருப்பாங்க. அப்போ உதாரணத்துக்கு நம்ம பஸ்ல பயணம் செய்றோம். நமக்கும் கண்டக்டருக்கும் சண்டை வருது. ஒரு சில்லறை பிரச்சனை, ஏதோ குடுக்கல் வாங்கல பிரச்சனை வருது அப்படின்னா, உடனே நம்ம வீட்டுக்கு வந்து என்ன பண்ணுவோம், இன்னைக்கு நான் வெளியில போனேன், பஸ்ல போனேன், கண்டக்டர் எனக்கு சண்டை அப்படின்னு இத 4 பேருக்கு சொல்லுவோம். அந்த 4 பேர் இத பத்தி பேசுவாங்க. அப்ப இதுதான் வந்து பிக் பாஸ்லயும் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. அப்போ இவன் அவன குறை சொல்றதும், அவ இவன குறை சொல்றதும், அங்க இங்க அப்படின்னு சொல்லி வெறும் பிக் பாஸ் நிகழ்ச்சி சண்டை சச்சரவா போகும்போது, இத தான் வந்து மக்கள் மத்தியில என்ன பண்றாங்க, பிரதானமா பேசிக்கிட்டே இருக்காங்க. அப்போ மறைமுகமா வந்து அரசியல வந்து மறக்கடிக்கிற செயல் அப்படின்னா, பிக் பாஸ் நிகழ்ச்சி தான் நம்ம குறிப்பிட்டு சொல்லணும். அப்போ நம்ம வீட்ல ஏதோ ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னா, உடனே இதையும் நம்ம பிக் பாஸையும் கம்பேர் பண்ணி பார்ப்போம். எதுக்கெடுத்தாலும் சண்டை போடுறது, எதுக்கெடுத்தாலும் கோவமா ரியாக்ட் பண்றது, சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் வந்து ஒரு மிருக குணம் வெளிய வர்றது, இது எல்லாமே பிக் பாஸ் நிகழ்ச்சிய பார்த்தோம் அப்படின்னா, தொடர்ந்து இந்த குணம் தான் வெளியில வரும். அதையும் தாண்டி பெண்கள் மிக கீழ்த்தரமா என்ன பண்றாங்க? ஆபாசமா உடை அணிஞ்சு அந்த நிகழ்ச்சி ஃபுல்லா சுத்தி, சுத்தி, சுத்தி வராங்க. அப்போ உங்க மனசுலயும் ஒரு கேள்வி எழும்பலாம். அப்ப நம்ம நெனச்ச ஆடை வந்து உடுத்தலாம். அதுக்கு ஏன் வந்து சமூக தடை போடுது அப்படின்னு. அப்ப நம்ம வீட்டு அக்கா, தங்கச்சி வந்து ஒரு ஆபாசமா உடை அணிஞ்சு நம்ம வந்து பொது வெளியில வந்து நம்ம வலம் வர சொல்லுவோமா? நிச்சயமா சொல்ல மாட்டோம். அப்ப பிக் பாஸ் நிகழ்ச்சியிலும் இதே மாரி தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும்போது, நம்ம வீட்டு பிள்ளைங்கள் என்ன பண்ணுவாங்க, நம்மளும் இந்த மாரி வீட்ல வந்து வலம் வரலாம் அப்படிங்கிற எண்ணம் தான் அவங்களுக்கு மனசுல வந்து பிரதானமா இருக்கும். நம்ம என்ன உடை உடுத்தணும் அப்படின்னு நிச்சயமா நமக்கு தெரியும். ஆனா பிக் பாஸ் நிகழ்ச்சிய பார்க்கக்கூடிய எல்லா பெண் பிள்ளைகளும் இதே மாரி உடை அணிஞ்சு நம்ம வலம் வரலாம். இல்ல இதே மாரி உடை அணிஞ்சு இந்த சமூகம் முன்னாடி போகலாம் அப்படிங்கிற எண்ணம் வந்து உருவாகும். இந்த ஆபாசமா உடை அணிஞ்சு போகக்கூடிய பெண்கள நிச்சயமா இந்த சமூகம் வந்து ஒரு தப்பான பார்வைய தான் பார்க்கும். அப்ப நம்ம வீட்டு பெண்கள் வெளியில போனா நம்ம அலோவ் பண்ணுவோமா? அப்ப பிக் பாஸ் நிகழ்ச்சிய பார்க்கக்கூடிய நபர்கள் இதே மாரி வெளியில போனா, போகட்டும் அப்படிங்கிற மனநிலைமை தான் இன்னைக்கு இந்த மாரி நிகழ்ச்சி வந்து எல்லாருமே உருவாக்கிட்டு இருக்கு. அப்ப அந்த பிக் பாஸ் நிகழ்ச்சிக்கும்,
இப்ப நடக்கக்கூடிய சமூக சூழ்நிலைக்கு என்ன சம்மந்தம்? தொடர்ந்து பிக் பாஸ் நிகழ்ச்சிய நான் பார்க்கும்போது, இந்த சமூகத்துல நடக்கக்கூடிய எந்த ஒரு பிரச்சனையும் நம்ம மைண்டுக்கு வரவே வராது. அப்போ இந்த சமூகத்துல இருக்கக்கூடிய நபர்கள் தொடர்ந்து பிக் பாஸ பார்க்கும்போது, அந்த பிக் பாஸ்ல என்ன மாரிலாம் சண்டை காட்சிகள் வருமோ, அதே மாரி இந்த சமூகத்திலயும் ஒரு சண்டை போடுற சூழ்நிலை தான் உருவாக்கும். அதுல இருக்கக்கூடிய போட்டியாளர்லாம் யாராருன்னு பாருங்க, ஒரு பைத்தியக்காரத்தனமா நம்ம என்ன பேசுறோம், என்ன நடிக்கிறோம் அப்படிங்கிறது தெரியாம நெறைய விஷயங்கள வெளிக்காட்டுறாங்க. அப்ப அடுத்தடுத்து வரக்கூடிய போட்டியாளர்கள் இதே மாரி நம்ம பிக் பாஸ்ல போனா இதே மாரி பண்ணணும் அப்படிங்கிற மனநிலைமை தான் உருவாக்கும். நீங்களே நெனச்சு பாருங்களேன். பிக் பாஸ் நம்ம எதுக்கு பார்க்கணும்? ஏன் பார்க்கணும்? ஒரு பொழுதுபோக்கு. அந்த நேரம் நமக்கு கடந்து போகணும் அப்படிங்கிற மனநிலைமை தான் நம்ம பிக் பாஸ் நம்ம பார்க்குறோம். ஆனா, இதுல வந்து மறைமுகமான ஒரு அரசியல் வந்து ஒளிச்சு வச்சிருக்காங்க. அப்போ இந்த சமூகத்துல நடக்கக்கூடிய எந்த ஒரு பிரச்சனையும் நமக்கு வந்து பார்வை போகவே போகாது. தொடர்ந்து பிக் பாஸ்ல நடக்கக்கூடிய பிரச்சனைய மட்டும் தான் நம்ம வீட்ல வந்து பேசிக்கிட்டு இருப்போம். அங்க நடக்கக்கூடிய நிகழ்வு மட்டும் தான் நம்ம வீட்ல இருக்கக்கூடிய பேரண்ட்ஸ்ட்ட வந்து கலந்து ஆலோசிப்போம். அப்போ இந்த சமூகத்துல நடக்கக்கூடிய எந்த ஒரு பிரச்சனையா இருக்கட்டும், இன்னைக்கு என்ன நடந்துச்சு, நேத்து என்ன நடந்துச்சு, நாளைக்கு என்ன நடக்க போகுது, இன்னைக்கு ஆட்சியில என்ன நடந்துட்டு இருக்கு, நாளைக்கு ஆட்சியில வரப்போறவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது எதுவுமே நமக்கு மைண்டுக்கு வரவே வராது. எப்போதுமே பிக் பாஸ், பிக் பாஸ், பிக் பாஸ், பிக் பாஸ். இதனால யாருக்கு என்னங்க லாபம்? நிச்சயமா லாபம் இருக்கு. லாபம் இல்லாம எந்த ஒரு தொலைக்காட்சியும் ரன் ஆகுறதே இல்ல. அப்போ விஜய் டிவில இருக்கக்கூடிய பிக் பாஸும் மறைமுகமா இந்த சமூகத்துல நடக்கக்கூடிய பிரச்சனைய மறைச்சு, அவங்களுக்கு என்ன நம்ம மைண்ட்ல புகுத்தணும்னு நெனைக்கிறாங்களோ, அந்த விஷயத்த அழகா நம்ம தெளிவா நம்ம மைண்ட்ல வந்து புகுத்துறாங்க. அப்போ அந்த பிக் பாஸ் நிகழ்ச்சிய பார்க்கக்கூடிய நபர்களே, நீங்க வந்து என்ன பண்ணுங்க, அவாய்ட் பண்ணிருங்க. வேற நிகழ்ச்சிய பாருங்க. ஒரு சிரிப்பான விஷயம் பாருங்க. இல்லன்னா உங்க மனசுக்கு புடிச்ச ஒரு பாட்ட பாருங்க. வெறும் ஆபாச நேரத்த நிகழ்ச்சிய பார்க்கறனால யாருக்கும் எந்த பயனும் இல்ல. அப்போ பிஜேபி கட்சிய சார்ந்த மத்திய இணை அமைச்சர் எல்முருகன் பிக் பாஸ் மேல ஒரு கேஸ் ஃபைல் பண்ணது நிச்சயமா ஒரு 100% ஒரு சரியான ஒரு முடிவு தான். இதுக்கு நாங்க எல்லாமே ஆதரவு தெரிவிக்கிறோம். அப்போ தொடர்ந்து பிக் பாஸ் பார்க்கக்கூடிய நீங்களும் என்ன பண்ணுங்க, இத வந்து அவாய்ட் பண்ணுங்க. நிச்சயமா உங்களுக்கு நல்லது. அப்பதான் டிவிய தாண்டி இந்த சமூகத்துல என்ன நடக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு புரிதல் ஏற்படும். ஸோ நான் ஏன் இந்த சீசன முன்னிலைப்படுத்தி சொல்லணும்? இதுக்கு முன்னாடி நடந்த எந்த ஒரு நிகழ்வுமே இந்த அளவுக்கு மிக ஒரு கீழ்த்தரமா, மோசமா இல்லவே இல்ல. ஆனா இந்த சீசன் வந்து அந்த அளவுக்கு ஒரு கீழ்த்தரமான நிறைஞ்ச ஒரு சீசனா இருக்கு. இதுவே இப்படின்னா, இது இப்படியே நிப்பாட்ட போறதே கிடையாது. இதுக்கப்புறம் 10, 11, 12, 13 அப்படின்னு வரிசையா போய்க்கிட்டே இருக்க போறாங்க. இது 9க்கே இப்படி அப்படின்னா, அடுத்தடுத்து என்ன இருக்கும்? நிச்சயமா ஆடை சுதந்திரம் அதுல பேசப்படும். சீசன் வர வர ஆடையும் குறைஞ்சுகிட்டே இருக்கும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. அப்போ இந்த சீசன்ல இருக்கக்கூடிய போட்டியாளர்கள்லாம் என்ன சாதிச்சுட்டாங்க இந்த உலகத்துல? அதாவது படிப்புல சாதிச்ச எத்தனையோ நபர் இருக்காங்க. விளையாட்டு துறையில சாதிச்சவங்க இருக்காங்க. இல்ல தனிப்பட்ட திறமையில சாதிச்சு இந்த நாட்டுக்காக சேவை பண்ணவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. அவங்களலாம் நீங்க கொண்டு வந்து மக்கள் முன்னாடியிலே மிகைப்படுத்தி காட்டுங்க. அதெல்லாம் பண்ண மாட்டீங்க. ரோட்ல பைத்தியக்காரத்தனமா ஆடுறவனையும், இல்ல ஆபாசமா நடந்து போறவங்களையும், இல்ல அப்படின்னா சோசியல் மீடியால மிக கீழ்த்தரமா நடக்கக்கூடிய நபர்களையும் நீங்க போட்டியாளரா உள்ள கொண்டு வந்தீங்க அப்படின்னா, அப்ப எல்லாருக்குமே ஆசை வரும். நம்மளும் இந்த மாரி இருந்தா பிக் பாஸ்க்குள்ள போகலாம் அப்படின்னு. இன்னொன்னு குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா, ஒரு பையன் அவன் என்ன சாதிச்சிட்டான்னு தெரியல. தொடர்ந்து என்ன பண்ணான், ஒரு 2 மாசமா முட்டி போட்டு நடந்துகிட்டே இருந்து ஒரு வீடியோ வெளியிடுவான். ஏன்டா அப்படின்னா, நான் வந்து பிக் பாஸ் போணும். இந்த வீடியோ வந்து வைரல் ஆக்குங்க. எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு. நீ வேற ஏதாவது நல்லது பண்றா, நல்லது பண்ணு. நாட்டுக்கு ஏதாவது சேவை பண்ணு. எவ்வளோ விஷயங்கள் இருக்கு. 4 பேருக்கு படிப்பு சொல்லிக் குடு. இல்லன்னா உணவு வாங்கி குடு. இல்ல அப்படின்னா உடை எடுத்து குடு. அதெல்லாம் பண்ணாம, முட்டி போட்டு நடக்கிறேன். இந்த வீடியோ வைரல் ஆக்குங்க. விஜய் சேதுபதிய இந்த வீடியோ பார்க்க வைங்க. இதன் மூலமா நான் பிக் பாஸ் போணும். பிக் பாஸ் போனா நான் ஜெயிக்கணும். பணம் சம்பாரிக்கணும். இதெல்லாம் என்ன மாரி மனநிலை அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியவே இல்ல. அப்ப தொடர்ந்து பிக் பாஸ் நிகழ்ச்சி வந்து ஒரு கீழ்த்தரமா போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். நிச்சயமா பிக் பாஸ் வந்து தடை செய்யப்படணும். இது ஏதோ ஒரு தனிப்பட்ட ஒரு நபர் சொன்னா, நிச்சயமா இந்த நிகழ்ச்சிய தடை பண்ண மாட்டாங்க. நீங்க இந்த நிகழ்ச்சிய புறக்கணிச்சா மட்டும் தான், இந்த நிகழ்ச்சிய வந்து தடை பண்ணுவாங்க. நிச்சயமா மக்கள் வந்து இதுக்கு வந்து ஒத்துழைப்பு குடுக்கணும்.